ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரேப் தாங்க. சிம்பிளான ஈஸியான பன்னீர் ரேப் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக கூட ட்ரை பண்ணலாம். பிகாஸ் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய சிம்பிளான ஈஸியான ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பர் ஈஸியான பன்னீர் ரேப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட பெரிய சைஸ் வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்மால் சைஸில் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு கொஞ்சமாக மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மல்டி மசாலா ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா உங்ககிட்ட கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மல்டி மசாலா எப்படி செய்கிறோங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்டி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஃபைனலாக கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இதை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன்வைல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்படி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கேபேஜ் எடுத்திருக்கேன், கேரட், கேப்சிகம் அண்ட் ஆனியன் எடுத்திருக்கேன். கூட இந்த வெஜிடபிள் ஆட் பண்ணோன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் பன்னீர் நல்லா குக் ஆகட்டும். இப்போ குக்கான பன்னீர் கூட நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சுண்டு வர்றது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு தேவையான சால்ட் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சால்ட் வேணால் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை மிடில் வச்சுக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஃபைனலாக கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஈஸியான பன்னீர் ரேப் ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.